ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா நீதிமொழிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருஷம் போல இருக்கும். பாருங்க, நெடுங்காலமாய் நீங்கள் காத்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு நன்மைக்காக ஜெபித்திருக்கிறீங்களா? காத்திருக்கிறீங்களா? அதனால இருதயம் சோர்ந்து போயிருக்கிறதா? வசனம் சொல்லுகிறது, விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருஷம் போல இருக்கும். அப்ப காட்ஸ் டைம், கர்த்தருடைய வேலை வரும்போது அந்த காரியம் நடந்துடும். சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போவது மனித இயல்பு தான். ஆனாலும் தொடர்ந்து கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய வேலையில அந்த காரியங்கள் வாய்க்கும். விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அது ஜீவனை தரக்கூடியதாய் ஒரு ஆசீர்வாதமாய் அது இருக்கும். ஆகவே சோர்ந்து போயிடாதீங்க. ஜீவனுக்கு ஏதுவான ஒரு ஆசீர்வாதம் போல அது இருக்கும். அப்ப கர்த்தர் அந்தந்த வேலையில நேர்த்தியா செய்வார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க, சோர்ந்து போயிடாதீங்க. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்க. ஆண்டவர் யார் யார் எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்து காத்திருக்கிறாங்களோ அற்புதங்களை செய்யுங்கப்பா. சோர்ந்து போன உள்ளங்களை தட்டி எழுப்புங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. அவங்க காரியங்கள் வாய்க்கட்டும். தொடர்ந்து போய் நோக்கி பார்க்க, ஜெபிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க உதவி செய்யுங்கப்பா. அவங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.